சேமியா கேசரி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு சேமியா பாக்கெட்டை பிரித்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வானலியை காய வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கீறி எடுத்துக்கலாம். சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். இதை ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுவோம். இஞ்சி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். நாலு ஏலக்காய் இது மாதிரி ஜீனியை போட்டு மிக்சியில் அடித்து சேர்த்துக்கணும். பொடி ஆகிட முடியும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா லைட்டாக ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ சேமியாவை கொஞ்சம் ஒன்றா சேர்த்து கிளறி சேர்க்கணும். சேமியா நல்லா வேகட்டும். தண்ணி வற்றிட்டு அதில் இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கணும். நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆகிட்டு. சுவையான சேமியா கேசரி ரெடி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.